வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மண்டே வந்து பிரதோஷம், தஞ்சாவூரில் நடந்த பிரதோஷம் அபிஷேகம் தான் எல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து தஞ்சாவூர் போயிருக்கீங்களா? பிரதோஷத்துக்கு எங்கே இருந்தாலும் அந்த நந்தி வந்து நல்லா கிளியராக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து திருநீர், அப்புறம் வந்து திருமஞ்சன பொடி அபிஷேகம் நடக்குது. அடுத்தடுத்து வரிசையாக திருமஞ்சன பொடி, மஞ்சள் பொடி, தயிர், பால், அப்புறம் பழச்சாறு, சந்தனம் எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இந்த அபிஷேகம் வந்து இதில் நடக்குது. கண் குளிர வந்து பாருங்கள், குடங்குடமாய் பால் குடிக்கும் நந்தி அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்களா. அப்படி குடங்குடமாக எல்லாம் வந்து ஊற்றுறாங்க. மேலே ஏறி பெரிய நந்தி. எல்லாருமே கண்டிப்பாக வந்து தஞ்சாவூர் வந்து ஒரு முறை போயிருப்பீங்க. ஆனால் நம்ம வந்து இது வந்து அரிசி மாவு. பிரதோஷத்தன்னைக்கு போயிருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து ஒரு பிரதோஷம் வந்து தஞ்சாவூர் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் போக முடியல. இது வந்து நண்பர் ஒருத்தங்க அங்கேயே தஞ்சாவூரில் இருக்காங்க. அவங்க வந்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டாங்க. வந்து தயிர், எவ்வளோ கிளியராக நல்லா தெரியுது பாருங்கள். நம்ம நேரில் போனாலும் எங்கே இருந்தாலும் வந்து நல்லா கிளியராக தெரியும். அது அந்த மாதிரி திருப்பன்கூர்லேயும் வந்து நந்தனாருக்காக விலகிய நந்தின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் வந்து பிரதோஷம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த நந்தனாருக்காக விலகிய நந்தி திருப்பன்கூரில் உள்ளது. அடுத்து பாருங்கள், குடங்குடமாக பால் அபிஷேகம் நடக்குது. அடுத்து அலங்காரம் பண்ணி பிரதோஷத்தப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த 4:30 to 6 அந்த டைமில் தான் பிரதோஷ காலம்னு சொல்லிட்டு இந்த அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு நம்ம தீபம் பார்த்தோன்னா வந்துடுறோம். மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அபிஷேகம் தீபம்லாம் பார்த்ததுக்கப்புறம் சாமி இளந்தரை பண்ணி வெளியில் வரும் இல்லையா, அந்த சாமியை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அப்படின்னா தான் அந்த பிரதோஷம் வந்து முழுமை பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அதுவும் வந்து பாருங்கள், வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன்னா. அடுத்து வந்து சந்தனம், கடைசியாக தான் சந்தனம் வந்து ஊற்றுவாங்க. அது சந்தன பொடி. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வந்து சளி பிடிச்சிருக்கு. என்னன்னாலும் வந்து குறையவே இல்லை. அதனால குறையும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக வந்து ஒரு அலங்காரம் வந்து பண்ணிட்டாங்க. மகா சனி பிரதோஷத்தப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறியெல்லாம் டென்டெல்லாம் வந்து காய்கறி யூஸ் பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இது வந்து தீபார்த்தனை. நேராக பார்க்க முடியலையே அப்படிங்கிறவங்களுக்காக தான் அந்த வீடியோவே. உங்களில் யாராவது வந்து தஞ்சாவூர் நந்தி அபிஷேகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் நண்பர்களுக்கு. இப்போ கிட்டத்தட்ட மாலை அந்த 6 மணி ஆகிடுச்சு. அதுப்போ அந்த மாலை நேர வெளிச்சத்தில் இறைவன் வந்து சொன்ன பிரதோஷ நாயகன் இறங்கி வராரு. சாமி சிவன் வந்து அலங்காரம் பண்ணி இதான் சாமி அலங்காரம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த சாமி பிரதோஷம் பண்ணுறது கண்டிப்பாக பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.